முதல்வர் நிறைய திட்டங்கள் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பொருளாதாரம் வளர்ச்சி இருக்குது. ஆமாம் ஆமாம். இப்போ நம்முடைய பரவலான வளர்ச்சி எல்லா மாவட்டத்திலையும் தொழில் வளர்ச்சியில் ஏற்படணும், எல்லா மாவட்டத்துக்கும் புதிய தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்படணும் அப்படின்றதுல முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற உடனே 2030 1 ட்ரில்லியன் எக்கனாமி வளர்ச்சி ஏற்படுத்தணும், அதுதான் என்னுடைய இலக்கு என்று அவருடைய பணியை தொடங்கினார். அதுபோல் எல்லா மாவட்டத்திலும் இன்றைக்கி புதிய நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ரூபாய்க்கான முதலீட்டுக்கான ஒப்பந்தம் செய்யப்பட்டு இப்போ வின்ஃபாஸ்லாம் போன வாரம் தொடங்கியாச்சு. 16,000 கோடி மதிப்பிலான நிறுவனம் இன்றைக்கி உற்பத்தியை தொடங்கியிருக்கு. இவ்வாறு எல்லா இடமும் வளர்ச்சி அடைந்து வருகிறது. இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி 11.19% இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக 2 இலக்க வளர்ச்சியை இன்றைக்கி தமிழ்நாடு அடைஞ்சிருக்குது. இதற்கு முன்னால் நம்முடைய முத்தமிழஞ்சர் கலைஞர் இருந்தபோது வந்தது அதே 2 இலக்க வளர்ச்சி இப்பொழுது வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவருடைய முயற்சி கிடைத்த வெற்றியாக நாங்கள் எல்லாம் பார்க்குறோம். அதனால் நிச்சயமாக இன்றைக்கி தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமாக, இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக திகழ்வது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி.